சுவாமி படத்திற்கு பூஜை செய்து கும்பிட்டதை யாகம் என்று கூறுவதா என ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் கண்டனம். அதிமுகவில் சாதாரண தொண்டன் முதலமைச்சராக முடியும் என்றும் கருத்து. 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய இடஒதுக்கீடு யாருக்காக வழங்கப்படுகிறது எனவும் கேள்வி. ஆறுமுக சுவாமி ஆணையத்தில் முதல் முறையாக இன்று ஆஜரானார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு. பிழைப்புக்காக சீடி விற்க வந்தவர்கள் நல்லாட்சி மீது குறை கூறுவதா? எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் KC வீரமணி ஆவேசம். அரசு ஊழியர்கள் நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டம். பணிக்கு வராதவர்களுக்கு சம்பளம் பிடிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. %10 இடஒதுக்கீட்டை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சமுதாயத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவை மத்திய அரசு தற்பொழுது புதிதாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக அமல்படுத்தியுள்ளது. மாநிலங்களவையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை எதிர்த்து வாக்களித்தாலும் கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரித்து வாக்களித்தன. இந்த 10% இடஒதுக்கீட்டை திமுக தலைவர் MK ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்து வருகிறார். இந்த சட்ட மசோதாவை திமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி பட்டியல் இனத்தவருக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இந்நிலையில் முன்னேறிய வகுப்பினர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டில் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் அளித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ள இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கும் நிலையில் புதிய இடஒதுக்கீடு யாருக்காக வழங்கப்படுகிறது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசினார். சுவாமி கும்பிட்டால் யாகம் நடத்துவதாக அர்த்தமா என கேள்வி எழுப்பிய அவர் சமீப காலமாக ஸ்டாலின் குழப்பத்தில் உள்ளார் என்றும் குறிப்பிட்டார். ஸ்டாலின் சொன்ன அந்த குற்றச்சாட்டை நான் பார்த்தேன். முதலமைச்சராக வருவதற்கு இப்படி ஒரு யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு நியதி இருந்தால், அதனால் முதலமைச்சர் ஆக முடியும் என்ற சக்தி இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்குரிய யாகத்தை நடத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவர் இந்த மூட நம்பிக்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய OPS ஜெயலலிதாவின் தொலைநோக்கு திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைவதாகவும் மக்கள் நலத்திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். அம்மா அவர்களும் நாட்டு மக்களுக்காக, நாட்டுக்காக செய்த தியாகங்கள், அவர் மூலமாக கிடைத்த பல்வேறு திட்டங்கள், அந்த திட்டங்கள் யாரும் தொலைநோக்கு திட்டங்களாக இன்றைக்கும் மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களை அப்படியே அடிபரலாமல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, அதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவையெல்லாம் நாங்கள் அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா மரணம் குறித்த வழக்கில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் முதல் முறையாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று ஆஜராகியுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க அரசு சார்பில் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பல்வேறு தரப்பினரை விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது. இதில் ஏற்கனவே IAS, IPS அதிகாரிகள், ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா, அவரது சகோதரர் ஜே தீபக் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. மேலும் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது.
கடந்த 14ஆம் தேதி தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு ஆஜரானார். அப்போது ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க ஆலோசனை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு அவர் இல்லை என பதிலளித்திருந்தார். ஆனால் அதற்கு முரணாக ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்தார். இந்த பரபரப்பான சூழலில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று முதல் முறையாக ஆஜரானார். அவரிடம் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மீனை பதப்படுத்தி வைக்கும் பெட்டியுடன் கூடிய இருசக்கர வாகனங்கள் மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா கனவுகளை பிரதமர் மோடி நிறைவேற்றுவதை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டார். பிடிக்கப்படுகின்ற மீன்கள் சுகாதாரமான முறையிலும் கெடாமலும், பிடிக்கப்படுகின்ற மீன்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு அவற்றை உரிய விலையில் விற்பனை செய்வதன் மூலம் மீனவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுகின்ற ஒரு நிலையும் ஏற்படும். இன்சுலேட்டட் பாக்ஸ், அதாவது மீன் கொண்டு போவதற்குரிய பாதுகாப்பாக கொண்டு போவதற்குரிய அந்த ஒரு பெட்டியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தலைவரையும் நம்முடைய அம்மாவையும் அவர் கோட் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்க தகுந்த விஷயம்தான். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், திமுக சந்தர்ப்பவாத அரசியலை நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சந்தர்ப்பவாதம் என்று சொன்னால் அது முழுமையான அளவுக்கு திமுகவுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் தான் பொருந்தும். ஏன்னா கடந்த கால வரலாறுகள் அதை தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கினால் எல்லா விஷயங்களிலும் பொதுவாக 17 வருடம் மத்தியில் இருந்து கொண்டு ஒரு இரட்டை வேடம் அவர்கள் கொண்டதனால் தமிழ்நாடு எந்த வளர்ச்சியும் அடையவில்லை. பிழைப்புக்காக சீடி விற்க வந்தவர்கள் நல்லாட்சி மீது குறை கூறுவதா என வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதிய 4 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காத விட மாட்டோம், இரட்டைகளை அழிக்காத விட மாட்டோம் சொல்றாங்க. யார் சொல்றது? இந்த கட்சியினால கொளுத்தவங்க. ஒன்னும் இல்லாத மன்னார்குடியிலிருந்து வந்த குடும்பம் கேஸ்ட் சர்டிபிகேட்டுக்கு மெட்ராஸுக்கு கேஸ்ட் சர்டிபிகேட்டுக்கு வந்த குடும்பம், சிங்கப்பூர்ல இருந்து திருட்டு கேசட்டை வாங்கி வித்த குடும்பம், இவங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம இந்த இயக்கத்தை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. யார் இந்த தினகரன்? சசிகலாவோட இருந்து சசிகலாவுடைய கடையில திருட்டு கேசட் விட்டு வீட்டுக்கு போய் திருட்டு கேசட் விட்டவர் கொடுத்தவர். இவர் இந்த கட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று பொய் பிரச்சாரத்தை செய்து கட்சிக்காரர்களை கவர்ச்சியில் ஈர்க்குவதற்கு முயற்சி செய்கிறார். மத்திய அரசு உடனடியாக எங்களுக்கு இதை முடித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்னும் 1 வாரமோ 2 வார காலத்தில் டெண்டர் விட இருக்கின்றார்கள். 260 கோடியிலே ஊத்தாங்கரையிலிருந்து வாணியம்பாடி வரை 4 வழிச்சாலை. இதிலே எந்தவித பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடிக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. அரசு ஊழியர் சங்கம், பட்டதாரி ஆசிரியர் சங்கம், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கம், ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி உள்ளிட்ட 150 சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன. 21 மாத ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும், சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளன. இதற்கிடையில் பணிக்கு வராத ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை பிடித்தம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி வேலைநிறுத்த நாட்களில் மாவட்ட வாரியாக பணிக்கு வராத ஆசிரியர்களின் பட்டியலை தயாரிக்க முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பின்னர் விஸ்வரூப தீப ஆராதனை நடைபெற்றது. 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகத்திற்கு பின்னர் தீர்த்தவாரி நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் கொத்தியும் பாத யாத்திரையாக ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
விரதம் இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் கடலில் புனித நீராடினர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதை முன்னிட்டு காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், ஆயுத காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முருகர் எங்களுக்கு இங்க வந்தது பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமான இருக்குது. தைப்பூசத்துக்கு எப்போ தரிசனம் பண்ணதில் அதில் எங்களுக்கு என்னென்னா அதிகாலையில் தரிசனத்துக்கு விட்டாங்க. கொஞ்சம் லைனில் நின்று பார்த்தோம், நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாரி எங்களுக்கு 6 வீடுக்கும் தரிசனம் பண்ணோம். திருத்தி இந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்குது. தைப்பூச பாதயாத்திரையாக எனக்கு 28 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்த சாமிகளுக்கு, இந்த குழந்தை இல்லாத சாமிகளுக்கு, அப்புறம் கல்யாணம் முடியாத சாமிகளுக்கு, எல்லா சாமிகளுக்கும் அந்த முருகன் அருளால் எல்லாம் நடந்திருக்கு. அந்த டீமில் நான் தான் குருநாராக இருக்கேன். எல்லா அவங்களுக்கும் அந்த முருகன் அருள் நல்லபடியாக கிடைச்சிருக்கு. அந்த முருகன் நம்புறவர் கைவிடப்பட மாட்டார். வடலூரில் அமைந்துள்ள ராமலிங்க வல்லாளரின் சத்திய ஞான சபையில் நடைபெற்ற 148வது ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் ராமலிங்க வல்லாளர் சபை அமைந்துள்ளது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அருளி ஜீவ காருண்யத்தை உலகுக்கு எடுத்துரைத்த ராமலிங்க வள்ளலாரின் 148வது ஜோதி தரிசனம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. 7 திரைகள் நீக்கி நடைபெற்ற இந்த ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கானோர் வடலூரில் குவிந்துள்ளனர். பல்வேறு இடங்களிலும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு ரயிலும், கடலூரை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து 250 சிறப்பு பேருந்துகளும் இன்று இயக்கப்படுகின்றன. குற்ற செயல்களை தடுக்கும் பொருட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அருட்பிரகாச வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சபை அமைந்துள்ளது. ஜோதி வடிவில் சாட்சியளித்த வள்ளலாரை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் சத்திய ஞான சபையின் சார்பில் பொதுமக்களுக்கு துணிப்பை வழங்கப்பட்டது. ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச திருவிழாவையொட்டி மலேசியாவில் 10 மலை முருகன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழாவாகும். தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலேசியாவில் உள்ள 10 மலை, தண்ணீர் மலை, கல்லுமலை கோவில்களில் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். 10 மலை முருகன் கோவிலில் தமிழர்களிடையே புகழ்பெற்ற ஆலயமாகும். 10 கோவில் தைப்பூச விழா உலக புகழ் பெற்றது. சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் 10 மலையில் குவிந்துள்ளனர். இது மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்தனர். 10 விழுக்காட்டிற்கும் குறைவாக இந்துக்கள் வாழும் மலேசியாவின் பல மாநிலங்களிலும் தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் விலகியுள்ளார். சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து அலோக் வர்மா நீக்கப்பட்டதை அடுத்து இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் சிபிஐக்கு புதிய இயக்குநரை தேர்வு செய்யும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பான கூட்டம் வரும் 24ஆம் தேதியன்று பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் விலகியுள்ளார். மேலும் சிபிஐ புதிய இயக்குநர் தேர்வு, நியமனம் ஆகியவற்றில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீர் எல்லையில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 2 பேர் இந்திய ராணுவ படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த ஊடுருவலை இந்திய ராணுவ படை முறியடித்து வருகிறது. இந்த நிலையில் காஷ்மீரில் ஜின்பன்சல் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 53 அதிரடி படை வீரர்கள், புத்கம் போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் படை போலீசார் இணைந்து இந்த என்கவுண்டரை நடத்தியுள்ளனர்.
திருமலை நாயக்கரின் 436வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மன்னர் திருமலை நாயக்கரின் 436வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, RB உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் நடராஜன், ஆணையாளர் அனிஷேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு, சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது என தெரிவித்தார். மாமன்னர் திருமலை நாயக்கர் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று 50 ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசு விழாவாக அறிவித்து இன்றைக்கு 436வது பிறந்த நாள் விழா அரசு விழாவாக சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றது. அரசின் சார்பில் இன்றைக்கு இங்கே உள்ள மதுரையில் இருக்கின்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைக்கு அரசின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையில் மீட்கப்பட்ட 9 விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளதால் மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 விசைப்படகுகளை இலங்கை கடற்படை கைப்பற்றியது. இதனை மீட்பதற்காக மீட்புக் குழுவினர் சென்றபொழுது கடலில் மூழ்கிய நிலையில் இருந்த 9 விசைப்படகுகளை இலங்கை அரசு ஒப்படைத்தது. மீட்கப்பட்ட 9 விசைப்படகுகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதால் ஒரு விசைப்படகுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மீனவர்கள் தெரிவித்தனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இலங்கையில் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி புடிவிட்ட படகுகளை இப்போ சமயத்தில் 14ஆம் தேதி எங்களுக்கு போய் எடுக்க அனுமதி கிடைச்சு. 14ஆம் தேதி நாங்கள் இலங்கை சென்று பார்த்த உடனே எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. எங்கள் படகுல எந்த ஒரு பொருளும் இல்லை, வீஞ்சி இல்லை, இலை இல்லை, எந்த ஜாமான் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வளகயிறு மற்ற நிதி எதுவுமே இல்லை. இப்போ எங்கள் படகுகளை நாங்கள் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம்னா பழுதுவாக்குறோம்னாவே 7 லட்சம் 8 லட்சத்துக்கு மேலே செலவாகும். இப்போ நாங்கள் 3-4 வருடமாக வாழ்வாதாரம் இழந்து நிற்கிற எங்கள் குடும்பங்கள் இந்த அமௌண்ட்டை பார்த்து நாங்கள் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கடலூரில் NLC நிர்வாக சுரங்க விரிவாக்கத்திற்கு பொதுமக்கள் நிலங்களை கையகப்படுத்தினார். பொதுமக்களுடன் இணைந்து தாங்களும் போராடுவோம் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 12,125 ஏக்கர் நிலத்தை சுரங்க விரிவாக்கம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளுக்கு அவர் அளித்திருக்கிற வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. அவருக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. விவசாயிகளை பொறுத்தவரை, கடலூர் மாவட்ட மக்களை பொறுத்தவரை NLC நிறுவனம் மக்கள் விரோத போக்கையை கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நல்லா அறிவோம். போராட்டக்காரர்களோடு நாங்கள் இணைந்து போராடிக் கொண்டிருக்கிறோம். செங்குன்றம் காவல் நிலையத்தில் கணவர் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி குழந்தையுடன் தாய் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் அருகே உள்ள சண்முகபுரம் பகுதியில் வசித்து வருபவர் பர்மா பரமசிவம். இவர் மீது பல்வேறு கொள்ளை வழக்குகள் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. செங்குன்றம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கொள்ளை வழக்கில் விசாரணைக்காக பர்மா பரமசிவம் அழைத்து வரப்பட்டார். அவரை பார்க்க மனைவி ரேகா தனது குழந்தையுடன் வந்தபோது போலீசார் மறுத்துள்ளனர். இதனால் தனது குழந்தையுடன் சாலையில் சென்ற வாகனங்களின் முன்பு பாய்ந்து தற்கொலைக்கு ரேகா முயன்றுள்ளார். உடனடியாக அவரை மீட்ட காவல்துறையினர் விசாரணை முடிந்தவுடன் அனுப்பி வைப்பதாக கூறியதை அடுத்து சமாதானம் அடைந்து வீடு திரும்பினார். இதனால் காவல் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மலேசிய நாட்டை சேர்ந்த ரமேஷ் மகள் 28 வயதான துர்காதேவி. இவர் சிங்கப்பூரில் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் திருவாரூர் மாவட்டம் பெருகவாழந்தான் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை கடந்த 2016ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் ராஜ்குமாருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்யப்பட்டதால் தகவல் அறிந்து திருவாரூர் வந்த காவல் நிலையத்தில் தன்னுடைய கணவரை மீட்டு தருமாறு புகார் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடும் பனி நிலவி வருகிறது. விடியற்காலை நேரங்களில் பனிமூட்டம் அதிக அளவில் நிலவி வருவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றன. இன்று காலை ஏற்பட்ட பனிமூட்டத்தால் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் டெல்லி ரயில் நிலையத்திற்குள் நுழைய முடியாமல் ரயில்கள் தவித்தன. அதேபோல் ரயில் நிலையத்தில் இருந்தும் ரயில்கள் புறப்பட முடியவில்லை. இதன் காரணமாக 11 ரயில்கள் தாமதமாகியுள்ளன.
தாராபுரத்தில் மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகம் மற்றும் அரசு பள்ளி அலுவலகங்களின் அறைகளில் முக்கிய ஆவணங்களை கொள்ளையடித்து சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 5 சாலை சந்திப்பில் அரசு மேல்நிலைப் பள்ளியும் அதே வளாகத்தின் மேல் மாடியில் மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்திற்கு உள்ளே இருந்து 2 மர்ம நபர்கள் காம்பவுண்ட் சுவரை தாண்டி தப்பி ஓடியதை அங்குள்ளவர்கள் பார்த்து சத்தம் போட்டுள்ளனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது தலைமை ஆசிரியர் அறை, கணினி அறைகள் உடைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கிருந்து முக்கிய ஆவணங்கள், லேப்டாப் ஆகியவை திருடப்பட்டது தெரியவந்தது. தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் தாராபுரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை பேருந்தில் கடத்தி சென்ற 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபுவா பகுதியிலிருந்து பேருந்து மூலம் பழைய ரூபாய் நோட்டுகளை கடத்தி செல்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மந்திர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த பேருந்தை சோதனை செய்தபோது அதில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பேருந்தில் பயணம் செய்த 6 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் பட்டப்பகலில் நடிகையை தாக்கி கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கலைஞன் படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்தவர் நடிகை பர்ஹீன். இவர் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் பிரபாகரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்பொழுது டெல்லியில் உள்ள சர்வ் பிரியா நகரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பர்ஹீன் தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் அவரது கார் கண்ணாடியை உடைக்க முயன்றது. இதனையடுத்து பர்ஹீன் கீழே இறங்கி வந்து அவர்களிடம் கேட்டபோது காரில் இருந்த பர்ஸ், மொபைல் மற்றும் சில ஆவணங்களை அந்த கும்பல் கொள்ளையடித்தது. மேலும் அந்த மர்ம நபர்களை பர்ஹீனை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடினர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா உதவியோடு தப்பியோடிய கும்பலை தேடி வருகின்றனர். இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை தடுக்கும் விதமாக இந்திய பாஸ்போர்ட்டை மெகுல் சோக்ஷி ஆண்டுகுவாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடியும் அவருடைய நெருங்கிய உறவினரான மெகுல் சோக்ஷியும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இருவரும் வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதனிடையே கீதாஞ்சலி குழும உரிமையாளரான மெகுல் சோக்ஷி ஆன்டிகுவாவில் தஞ்சம் அடைந்தது தெரியவந்தது. அவரை இந்தியா கொண்டுவரும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. குற்றவாளிகளை நாடு கடத்தும் ஒப்பந்தம் ஆன்டிகுவாவுடன் ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் சோக்ஷியை இந்தியா கொண்டு வருவதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்த நிலையில் சோக்ஷி தனது இந்திய குடியுரிமையை ஆன்டிகுவாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கவுஹாத்தியில் நடைபெற்ற வளர்ப்பு நாய்களுக்கான கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் பங்கேற்றன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் வளர்ப்பு நாய்களுக்கான கண்காட்சி நடைபெற்றது. தனியார் விலங்கு பயிற்சி அமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமேரியன் உள்ளிட்ட பல வகையான வளர்ப்பு நாய்கள் பங்கேற்றன. இந்த கண்காட்சியில் நாய்களின் எடை, உடல் வாகு, பராமரிப்பு, நடை, ஓட்டம், தோற்றம் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன.